ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் குடம்புளி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பர்பாக அருமையான ஒரு புதுவிதமான ஸ்டைலில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த புளி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு புளியை விட டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அங்கே கேரளாவுக்குலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி குடம்புளி அப்படின்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளியில் வந்து நம்ம வந்து ரசம் இல்லைனா வந்து மீன் குழம்பு இதெல்லாம் செய்யலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன மீன் குழம்புக்கு போடுறோமோ அதே தான் அங்கே நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். இந்த புளியை வந்து சுட தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி அப்படியே நம்ம குழம்பு வந்துல ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி இதை அரைச்சி போட்டு சேர்த்தாலும் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் பொடியாக நறுக்கி வதக்கி சேர்த்தாலும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் அதை போட்டு நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் புளியை சேர்த்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து அதில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புளியோட பச்சை ஸ்மெல் வாசனைலாம் போயிடணும். உங்களுக்கு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி உங்கள் மீன் குழம்பு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் நம்ம வந்து நல்லெண்ணெய்க்கு பதில் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா புதுவிதமான ஒரு மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நான் இதை வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இதில் மீனுன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா கேரளாவுக்கு ஏற்ற மத்தி மீனை கிடச்சிச்சின்னா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நாட்டு கவலை மீன், இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும் போது இதை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மீன் குழம்பை வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்பவே அற்புதமான ஒரு சுவையில் இருக்குது. இது வரைக்கும் நான் சாப்பிட்டு பார்க்காத ஒரு சுவையில் இருக்குது. சில பேருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு புளி வந்து அவங்களுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிருக்கும். இது வந்து அவங்களுக்கு புதுவிதமாக இருக்கும். இருந்தாலும் இந்த புளியை சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரியும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் அந்த மாதிரி யார் யார் யூஸ் பண்ணீங்களோ இதில் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.